குண்டானை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டா? நீங்களே பாருங்கள். சந்தோஷம் எதுலேருந்து கிடைக்கும்? சந்தோஷம் எதில் வேணால் இருந்து கிடைக்குங்க. ஆமாங்க, இப்போ நமக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு. என்னது சந்தோஷம் கிடச்சிருக்கா? ஏதோ பரிசு கிடைச்ச மாதிரியே சொல்கிறீங்களே. ஆமாம், எப்பயுமே நமக்கு அதிகமாக கஷ்டம் தான் இருக்கும். நம்ம கஷ்டம் தான் நிறையா இருக்குன்னு சொல்லுவோம். இவங்க என்ன சந்தோஷம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செடி வச்சாலும் அதில் ஒரு பூ பூத்தாலோ காய் காய்ச்சாலோ அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வச்ச செடியிலேயே அப்படி ஒரு காய் காய்ச்சதுன்னா அவ்வளோ சந்தோஷம் வரும்னா, நம்ம காய்கறி கழுவுன தண்ணியில் அதை தண்ணி தூக்கி ஊற்றி தானாக வளர்ந்த மிளகா செடியில் இவ்வளோ மிளகா இருக்குது அப்படின்னா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம வீட்லேயே மிளகா பறிக்கிறோம். அது எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் வந்து நம்ம பறிக்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப மனசு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் நான் அந்த மிளகா எடுத்து நுனியில் கடித்து பார்த்தேன். நுனியில் இனிச்சுது. சரி, என்ன இனிக்குது, இன்னும் கொஞ்சம் கடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்பாடா காரை தாங்கவே முடியலைங்க. ஐயோ வேணாண்டா சாவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இப்போது கடவுள் வந்து எப்பயுமே நமக்கு வந்து துன்பம் பாதி இன்பம் பாதி தான் கொடுப்பாரு. ஆனால் நம்ம அதிகமாக சந்தோஷத்தை எதிர்பார்க்கறனால அது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் துன்பம் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் எல்லா விஷயத்துலையுமே சந்தோஷம் இருக்குது. அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள் வந்து இந்த சந்தோஷத்தை உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, இவ்வளோ மிளகா பறிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடையில் வந்துட்டு ஒரு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோ மிளகா இருக்குமோ அவ்வளோ மிளகா வந்து நம்ம செடியில் பறிச்சிட்டோம். ஏற்கனவே ஒரு டைம் இதேமாதிரி பறிச்சாச்சு. 2வது டைம் வந்து பூ வைக்கும்போது தான் அந்த கோழிலாம் கொத்திருச்சு. அதுக்கப்புறம் இந்த எறும்பு, இப்போ புதுசாக ஒரு எறும்பு மாதிரி அது அந்த எறும்பு மேலே ஸ்மெல் வரும். அந்த எறும்பு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பூவெல்லாம் தேனெல்லாம் வந்து குடிச்சிட்டு அந்த பூவெல்லாம் ரொம்ப நாஸ்தி பண்ணிவிட்டு அப்புறம் 2வது டைம் மிளகா காய்க்கவே இல்லை. அப்புறம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது டைம் இப்போ காய்ச்சிருக்கு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எவ்வளோ மிளகா பார்த்தீங்களா? சூப்பரில்.